முருகனை வணங்க வேண்டும். முருகா அழகான பழனி வளை ஆண்டவா உன்னை அணுதினமும் சரணடைந்தேன் வேலவா.
வணங்கணும். ஆதியெல்லாம் மூத்தவளை அண்டமலங்காத்தவளை அந்த முத்துமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா எவ்வளவு சொத்து சுவை இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு அது வீடா இருக்க முடியுமா? ஏன்னா பெண்கள் எல்லாமே மகாலட்சுமி தான். அந்த பெண்கள் இல்லாத வீடு அது என்றைக்குமே சிறப்பா இருக்காது. அப்ப 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட முருகப்பெருமான்ட்ட என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா என் நம்பி மன்னனாகப்பட்டவர் என்ன வேண்டிக்கிட்டாரு? 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட பெண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா இந்த குறிஞ்சிகளை கடவுள் யார்? முருகப்பெருமான். பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு வேண்டுதலுக்கு இணங்கி நான் காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு
யாருக்கு நான் வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? தெரியும். முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஓ, அப்ப காவல் வரல. காவலுக்கு வந்தாலும் கூட இப்ப ஒரு பெண்ணுக்குள்ள மனசுல வந்து ஆசையை சொல்லணும் அப்படின்னா குறிஞ்சி கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஆமா. சின்ன பிள்ளைல இருந்து முருகா 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 முருகான்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கேன். சரி, முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? அதுதான் இப்ப காலமா இருக்கு. ஏன்னா தூதுதான் சொல்லணும். அந்த காலத்துல புறாவை விட்டு தூக்கு சொன்னாங்க. சரி, இப்ப உள்ள காலத்துல புறாவை பார்க்க முடியுமா? இரண்டாவது நண்பட்ட சொல்லலாம், தோழிகிட்ட சொல்லலாம். இப்ப முருகப்பெருமானை நான் காதலிச்சாங்க கூட முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. நான் ரெண்டாவது தரமா வாக்கப்படுவேன்னா சக்கலாத்தி செல்ல வரும், மண்டவோடைய ரத்தம் வரும், சக்கலாத்தி சண்டை வரும் சொன்னாலும் கூட தாய் தப்பன் சொன்னாலும் கூட ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதர் எப்போ உணர்வாங்க? அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட குழந்தைகளை வளர்க்கும் போது என்ன நினைப்பாங்க? நம்ம குழந்தைகளை அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறோமே, அப்ப நம்மளையும் வளர்க்கும் போது தாய் தப்ப அப்படிதான் வளர்த்திருப்பாங்களோ? அப்ப தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்ப தெரியும்? தன்னோட குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது தான் தெரியும். அதுவரை தாய் தப்ப நல்லதே சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய மனசும் கிடையாது, ஏத்துக்கக்கூடிய பக்குவமும் கிடையாது, கசப்பா இருக்கும். முருகப்பெருமானா நான் காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தூதுதான் சொல்லணும், நண்பனை நம்பி சொல்லணும். நண்பனை மட்டும் சொல்லி நம்ம நம்பிடாதீங்க. ஏங்க அவன் கரெக்ட் போயிடுறான், தோழிகிட்ட சொன்னா அதுவும் வேணாம், அது கரெக்ட் போயிருது. அப்ப வள்ளி பிள்ளை ரொம்ப ஏங்குறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். இப்ப முருகப்பெருமானை நான் காதலிக்கிற மாதிரி மருமகன் நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? கேட்டு விடுவோம், நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? நான் நினைச்சேன். ரொம்ப கவலைப்படுது, என்ன காரணம்? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வீட்டுல என்ன பிரச்சனை? தாய் தேப்பாவுக்கு தாய் தேப்பை ஏத்துக்கலையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வேற என்ன காரணம்? மாப்பிள்ளை யாரும் பிரச்சனை கிடையாது. வேற யாரு? அண்ணன் தம்பியில ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பிரச்சனையே பொண்டாட்டி தான். இது எப்படி இருக்கு பாருங்க. யாரை காதலிச்சீங்க? நான் என் பொண்டாட்டியோட அக்காவதான். இது எப்படி இருக்கு பாருங்க. நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்க மனைவியோட அக்காவை காதலிச்சா யாரும் ஏத்துக்குவாங்களா? ஆனா ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு ஃப்ரீ சொன்னாங்க அப்படின்னு யாரு சொன்னா? அது என்ன சொல்ல வரப்பா, டெய்லி வீட்டுல சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதம், டெய்லி சாம்பார் சாதம் ஆக்கி போட்டாங்கன்னா வீட்டுல சல்படிச்சுப்பாரு. ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல போய் நம்ம கறி குழம்பு சாப்பிடறோம்ல, இந்த மாதிரி பாட்டிட்டு போற மாதிரி நல்லா தானே விடுங்க. எப்பா நீ வேற, நான் சொன்னது சம்சாரத்தோட தங்கச்சி அக்காப்பா. இப்ப நீங்க வந்து மனசுல காதல்ல வந்து அது சரியாகாது. சரி முத்துராஜே, நீங்க வாடையாக எங்க அப்பா மனிதன் பிறந்ததுல இருந்து சாங்கிற வரைக்கும் காதல் கிடையாது. காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம், இருமணமும் சேரணும் வெறுமணம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒண்ணு சேரணும். அதே போல முருகனோட மனசு என்னோட மனசு ஒண்ணு சேரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக ஏன் மனசுல ஆசைப்படுறீங்களா? குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே யாரவன் தேடுகிறார், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா? குயிலே கவி குயிலே யாரை என்று தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா? வள்ளிக்கு உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா? உறவுக்கு
மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. கருணை கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் யாராக எதிரியாக இருந்தாலும் அவரை பார்த்தவனையே அவங்களோட ஆர்வமே அழிஞ்சிருமா. என்ன காரணம் அப்படின்னா முருகப்பெருமான் யாரையுமே அழிச்சதே கிடையாது, ஆணவத்தை மட்டும்தான் அழிச்சிருக்காரு. சூரபத்மன் அசுவனாக இருந்தாலும் அவனோட ஆணவத்தை அழித்து பகுதி சேவலாகவும் பகுதி மகிழாகவும் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் இடும்பன் அசுவனாக இருந்தாலும் இன்றைக்கும் பழனி மலைக்கு போனோம்னா இடும்பன் மலைக்கு போயிட்டு தான் இரண்டாவது முருகப்பெருமானை பார்க்க போவோம். அப்ப இடும்பன் அசுரனாக இருந்தாலும் அவனோட ஆணவத்தை அழிச்சு பக்கத்துல தான் வச்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா முருகப்பெருமான் மனமிறங்கி வருவார். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றோம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானாக சாதாரண வள்ளி பெண்ணு நீங்க எப்படி திருமணம் முடிக்கலாம் நினைக்கலாம். திருமால் வந்து தெய்வம் தான், ஆண்டாள் வந்து யாரு சாதாரண மாநில பிரபு தான். என்ன காரணம் அப்படின்னா திருமாலுக்காக காத்திருந்தாள் ஆண்டாள். திருமால் மனமிறங்கி ஆண்டாளை திருமணம் முடிச்சார். அதே போல மனமிறங்கி என்னைய திருமணம் முடிப்பவர் வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கம் வேணா, மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாருன்னா ரசிக பெருமக்கள் நீங்க தான். சுமதி ஒளிபெருக்கி அண்ணாமலுக்கு நன்றிகிற வணக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். இசைக்கலைஞர் 4 பேருக்கு நன்றிகிற வணக்கம். அனைத்து அன்புள்ளங்களுக்கு நன்றிகிற வணக்கம். யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்க அன்புள்ளங்களுக்கு நன்றிகிற வணக்கம். நாடக அமைப்பாளர் கார்த்திக் தம்பி அவர்களுக்கும் நன்றிகிற வணக்கம். அது இருக்கணும், இல்லாம கிடையாது. இப்ப எங்க அண்ணனும் தூளியும் காதலிச்சாங்க, நீங்க பாத்தீங்களாங்க? என்னது? எங்க அண்ணனும் தூளியும் காதலிச்சாங்க. முரட்ட காதலா இருந்துச்சு. பொண்ணுக்கு 2 பேரு, எங்க அண்ணன் 7 பேரு. 7 பேத்துல வந்து ஒரு எங்க அண்ணன் வந்து ஒரு பெண்ணை தோழி பெண்ணை காதலிக்கிறாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ண நான் விட மாட்டேன். எங்க அண்ணன் 7 பேர் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணன் திருமணம் முடிச்சுக்கணும். எனக்கு முன்னாடி யாரும் கல்யாணம் பண்ண நினைச்சா எங்க வெட்டுவி, ஏங்க நீங்க ஏங்க பயப்படுறீங்க? எங்க வெட்டுவி எதை வெட்டு விட தெரியாது. அவ வள்ளிக்குள்ள ரொம்ப ஏங்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பழனி மலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். அவருக்காக ஏன் மனசுல ஆசைப்படு தெரியுமா? நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உண்டாகம் எழுந்தாவே ஊர்கலம் போவோம் பூந்தேனே.
பிறந்த வீட்டுக்கு பெருமை அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யணும். அது எப்படின்னா பிறந்த இடத்துல அண்ணன் தம்பியோட குணம் அப்படிங்கிறது தெரியும், தாய் தப்பனோட குணம் அப்படிதான் தெரியும். ஆனா புகுந்த வீட்டுல யார் குணம் எப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் அந்த குடும்பத்துல நல்லபடியா வச்சு காப்பாத்தினா புகுந்த வீட்டுல என்ன பேசுவாங்க, இந்த பெண்ணை நல்லபடியா தாய் தப்ப வளர்த்திருக்காங்க அப்படின்னு. பிறந்த இடத்துல புகுந்த வீட்டுல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை சேரும். இப்ப முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சவங்க கூட சக்கலாக்கி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், விட்டு கொடுப்பவும் கெட்டு போவது கிடையாது. எல்லா பெண்களும் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா வாழ்க்கை மட்டும் பங்கு போட நினைச்சா குடும்பத்து நீங்க சொன்ன மாதிரி எப்படிதான் வரும். நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டோட நடந்தா அது ஒரு வீட்டு சண்டை. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா என்னாகும், சண்டை பெரிய சண்டையில போய் முடியும். அது மாதிரி தெய்வான என்ன சண்டை போட்டாங்க கூட என்ன நடந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. அப்ப தெரியக்கூடிய விஷயங்கள் தான் தெரியணும். அப்ப எல்லா விஷயங்களும் தெரியலாமா? அப்ப முருகப்பெருமானு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 செவத்துக்குள்ளதான். அவருக்காக ஏன் மனசுல ஆசைப்பு தெரியுமா, தெப்ப குளத்துக்குள்ள தேனி குளிக்கையில, தெப்ப குளத்துக்குள்ள தேனி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச வச்சானா, என்ன காந்தாலைய வச்சானா, தெப்ப குளத்துக்குள்ள
கேட்டு போனா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா இந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்குனாக்கா பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? வாய்ப்பே இல்ல இப்போதைக்கு. என்ன காரணம்? சாப்பாடு அப்படி ஒரு இட்லி சாப்பிடுறது பெரிய விஷயமா இருக்கு. பழக்க வழக்கங்கள் அப்படி, அதனால இளவட்ட கல்ல தூக்க முடியாது. கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். தமிழ்நாட்டுல பிறந்த ஆண்மகன் 100 வயதா இருந்தாலும் சாகுற வரையும் வீரமா தான் இருப்பாங்களாம். இரண்டாவது, தமிழ்நாட்டுல பிறந்த இளைஞர்கள் வந்து சாதாரண இளைஞர்களா? இரண்டாவது, தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலை அடைக்கோடு தங்களோட வீரத்தை காமிப்போம். காலை அடைக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? காளைய நீங்க அடைக்கிறீங்களா? காளைய நீங்க அடைக்கிறீங்களா? ஆனா பாட்டு பாடியே கட்டிருக்கீங்க. இந்த பேட்டி பேட்டி நீ பெருமையுள்ள பேட்டி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது பசுமாட்டுக்கு பாடுறதுங்க. பசுமாடா? ஏங்க வள்ளியம்மா, நான் கேட்டினேன், மாட்டை பிடிக்க வீரன்னா தும்மலை பிடிச்சாதே ஆம்பளைக்கு வீரம். இவர் மடியை பிடிச்சிக்கிட்டு பேச்சு பிரிட்டி இருக்காது. மாடுப்பா, மாட்டை தான் கறங்குறேன். எருமமாடா இருக்கு போல. இது இன்னும் தோச்சப்பா. எம்மாராத வந்துட்டாரு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, பசுமாடை வந்து யாரும் பிடிக்கணும்னா பச்சை பிள்ளைய கூட பிடிச்சிடலாம். மூன்றாவது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதையும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. விவரமான ஆளு. தூங்கவே மாட்டாங்க. முருகப்பெருமான என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட காலை தான் தொகை சொல்லுவான். சரி, காளைய வீட்லயே வச்சிருக்காரு, நாங்களும் பார்த்துருக்கோம். காளையத்தான் அடக்க சொல்லுவோமா இல்ல கபடியை விளையாட சொல்லுவோமா? நான் என்ன சொல்றேன், நீங்க கட்டிக்க போறாரு உங்க ஃபேமிலி, நீங்க கபடியா இருந்தாலும் சரி இல்ல காலை பிடிச்சி அடக்கிட்டு இருந்தாலும் சரி. இல்லங்க, நீங்க வந்திருக்க முருகன் சாதாரண முருகன். அவரை பார்த்தாலே கையெடுத்து மூடுவாங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமாள் எதிரியாக அவரை பார்த்தா எதிரியா போவாங்களாம். ஆனா அவரை பார்த்தோன்னா அவரோட அழகை பார்த்தவனே அதை கையெடுத்துட்டு மூடுவாங்க. அதுதான் உண்மை. ஆனா முருகப்பெருமான் என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு. திருட்டு போய் ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க கூட நடத்து வந்தா திருட்டு போய் முள்ள மாதிரி எல்லாம் சொல்லலையே. நீங்க யாரு? நீங்க கொழுந்தனாரு. ஆமா, உண்மையில கொழுந்தனாரு. உங்க பேர் என்ன? என் பேரு மணிகண்ட பிரபு. அதனால கொழுந்தனாரு. உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? கல்வனா திருடு. முருகப்பெருமான் என்னோட மனசு கல்வனா திருடிக்கிட்டாரு. அவர் இயல், இசை, நாடகம். இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. இது மூன்றை இருந்தால்தான் முத்தமிழ் நாடகம். அதனால முருகப்பெருமானுக்காக ஏன் மனசு என்ன புரியலையா? நெஞ்சு நோக்குது நோக்குது உன் காலண்டு போகுது பின்ன ஒன்ன முத்தமிழ துடிக்கிறேன் கண்ண, நீ உள்ள கட்டி அடிக்கிறேன் கண்ண, நீ காய்தான பழந்தான Okay.
கட்டி